டக்குன்னு ஒரு எறா பாஸ்தா செஞ்சிடலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு எறா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்து எறாவில் இருக்க தண்ணியெல்லாம் சுருள வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் சென்று இதுக்கு தேவையான அளவு மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கனோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலரிட்டு மூடி போட்டு விசில் போடாமல் மூடி வச்சிடலாம். இப்போ பாஸ்தாவை பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க பாஸ்தாவுக்கும் அந்த தண்ணிக்கும் சரியான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான், டக்குன்னு ஒரு எறா பாஸ்தா தயாராகிடுச்சு. கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணிக்கும் அந்த பாஸ்தாக்கும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ் பார்க்க ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.